நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ லக்கணம் அப்படின்னு என்ன பார்க்கலாம். லக்கணத்தில் லக்கண புள்ளி. லக்கணத்தில் இப்போ மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா 2 மணி நேரம் பிறந்தவங்க எல்லாமே மேச லக்கணம் தான். இந்தியாவில் எவ்வளோ பேர் பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது. ஒரு லக்கணம் ராசினா 2.25 நாள் பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரே ராசி. நட்சத்திரம்னா ஒரு நாள் பிறக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே நட்சத்திரம் தான். இதில் எப்படி தனி மனிதர்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு மேஷ லக்கணத்தில் ஒரு டிகிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 டிகிரி 40 கலை அப்படின்னு அதை ஆரம்பிச்சிச்சுனாவே அது கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்குது. சந்திரனோட உபநட்சத்திரத்துக்குன்னா அவங்க அது மாதிரி இருப்பாங்க. எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே எந்த கிரகத்தோட உபநட்சத்திரம் அவங்களுக்கு இருக்குதோ அவங்க அந்த மாதிரி தான் எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே இருக்கும். அது எந்த ராசியை தொடர்புகளும் இருக்குது. இப்போ ராசி ப்ளஸ்ஸு நட்சத்திர தொடர்புகள் இதுதான் மெயினாக. ஒரு மேச ராசி அப்படின்னா அதோட செவ்வாயோட ஆதிக்கம் எல்லாத்துக்கும் இருக்கணும்னா அப்படி இருக்காது. அதிலே 3 நட்சத்திரம் இருக்குது. அது கேது இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, அதில் சூரியன் ஒரு பாதம் இருக்கும். மொத்தத்தில் 9 பாதம் அதில் இருக்கும். அதில் எந்த பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, எந்த ஒரு கேது அப்படின்னா அதில் 9 சப்டிவிஷனாக நம்ம பிரித்து உபநட்சத்திரம் அதுதான் இன்னும் டெப்த்தாக உள்ளே போய் நம்ம பார்க்குறது கேபி சிஸ்டத்தில். இப்போ சென்னையில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, சேலத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கனாவே சென்னையில் பிறக்கிற சூரிய உதயம் வேறு, சேலத்தில் பிறக்கிற சூரிய உதயம் வேறுன்னா அங்கேயே அவங்களுக்கு டைம் டிஃப்ரெண்ட் ஏற்படும். அதனால தான் ஜாதகம் சரியாக யாருனாலையும் கணிச்சு அவங்க 19 ஒரு லக்கணத்தை வச்சு சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்காது. லக்கண புள்ளி ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், எந்த பாயிண்ட்டில் எந்த ஊர், எந்த லேட்டிடியூட், எந்த லாங்கிடியூடில் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுதான் நடக்கும். இதை நான் ஒவ்வொரு கிரகங்களும் பாவங்களும் எப்படி இயங்கும் அப்படின்றத யூடியூப்பில் நான் போட்டுக்கிறேன். 1ஆம் பாவம் முதல் 12 பாவம் வரைக்கும். அப்புறம் ஒவ்வொரு கிரகமும் என்ன இயங்கும், தசாபதி எப்படி இயங்கும். ஒரு தனி மனிதர் ஜாதகம் நம்ம பார்க்கும்போது முதல்ல லக்கண புள்ளி என்ன, உலகத்தில் எதை அனுபவிக்க பிறந்துக்கிறாரு, அவர் எண்ணம் என்ன, செயல் என்ன, எப்பயும் எதை இப்போ நோக்கி அவரோட சிந்தனை இருக்கின்றது தான் லக்கணம். லக்கணம் தான் மொத்தத்தில் மெயின். அதான் மெயின் டிரான்ஸ்ஃபார்மே லக்கணம் தான். லக்கணம் இல்லாமல் மீது எது இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் எதை அனுபவிக்க வந்துக்கிறாரு அப்படின்றத லக்கணம் தான் தீர்மானிக்கும். லக்கணம் அப்படின்றது தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நல்லா அமைஞ்சிருச்சுனாவே எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க பிறந்துக்கிறாருன்னு அர்த்தம். லக்கணம் முதல் 12 பாவங்கள் எப்படி இயங்குன்றதை யூடியூப்பில் நம்ம விரிவாக போட்டுக்கிறோம். எந்தெந்த தொழில் செய்யணும், எதை நோக்கி அவங்க எண்ணம் இருக்கும், அவருக்கு என்ன திறமை இருக்கும் அப்படின்றதெல்லாம் லக்கணம் தான் தீர்மானிக்கும். லக்கணம் 5ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னா அவருக்கு வேலைக்கே போக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அப்போ என்னன்னா 5ஆம் பாவம் காரகம் சார்ந்த தொழில் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் லக்கணம். அவர் மூளை, அவர் சிந்தனை எதை நோக்கி இருக்குது, அவர் எதை சிந்தி